ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி எப்படி வீட்ல இருந்தபடியே ஏர்ன் பண்றது. ஸோ இமெயில் மார்க்கெட்டிங்ல நம்ம எல்லா கான்செப்ட்டுமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லைக் இமெயில் டிசைன், இமெயில் கியூஏ, கேம்பெயின் டெவலப் பண்றது, அது ஆப்டிமைசேஷன் பண்றது, கேம்பெயின்ல எத்தனை டைப் இருக்கு, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நான் வீட்ல இருந்தபடியே காசு பார்க்கறது, எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வெப்சைட் நீங்க வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி நீங்க ஃபார்ம்ஸ்லாம் வச்சு இமெயில் லிஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் ஓகே. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து வெப்சைட் இல்லை அப்படின்னா அவங்களும் பண்ணலாம். எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீச் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய நீச்சை சூஸ் பண்ணிட்டு, நீச்னா ஒன்றும் இல்லை, கேட்டகரி. இப்போ வந்து நான் வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ண போறேன் அப்படின்னா வெயிட் லாஸ் ப்ராடக்ட்க்கு இன்ட்ரெஸ்டடான பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, வெயிட் லாஸ் பண்றவங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ், அந்த வெப்சைட் பார்க்குற ஆடியன்ஸ்ல இருந்து நான் அனுப்புறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு த்ரெட்மில் ஒரு ரெலவெண்டா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வெப்சைட், ஒரு வெப்சைட்ல போயிட்டு பிளாக் படிச்சு அதுல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றாரு அப்படின்னா அந்த இமெயில் ஐடிஸை வந்து நம்ம வாங்கணும். ஸோ கரெக்டான இமெயில் ஐடிஸ் வந்து, இன்ட்ரெஸ்டான இமெயில் ஐடிஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இமெயில் லிஸ்ட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரெக்டான வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு அதில் கேட்டகரி, எந்த கேட்டகரியான ப்ராடக்டை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ண போறீங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோடாடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கோடாடி வந்துட்டு ஒரு டொமைன், வெப் ஹோஸ்டிங் அந்த மாதிரி இது பண்ணுறது. ஸோ வந்து ஒரு டெக்னாலஜி பேசிஸ் ரெலவெண்ட்டாக ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டடான பீப்புள்ஸ் உள்ள லிஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த கேட்டகரின்னு சூஸ் பண்ணுங்க, அந்த கேட்டகரியில இமெயில் லிஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட் வச்சிருக்கீங்க, அதில் என்ன ரெலவெண்ட்டான ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் போஸ்ட் போடுறீங்களோ அல்லது பிளாக் எழுதி பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் ரெலவெண்ட்டான அஃபிலியேட் லிங்க்ஸை நம்ம எடுத்து நம்ம இமெயில் கேம்பெயின் மூலமாக சென்ட் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய ஏர்னிங் பண்ணலாம். அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு வந்து லிஸ்ட்டு வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி, இல்லை நம்மளோட வெப்சைட் மூலமாக. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் நிறையா அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஃபைவர் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஒரு வந்து ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். லைக் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுற பிளாட்ஃபார்ம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் இதில் போயிட்டு நான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் போயிட்டு இப்போ ஜாயின் கொடுத்து நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த லிங்க்கை வந்து என்னோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ண விருப்பமா, அதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ண விரும்புகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிளாக்கை படிச்சுட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணிடுவேன். கரெக்டுங்களா? ஸோ நான் வந்து இந்த ஃபைபருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். சேம் லைக் இப்போ ஒரு நைக் ஷூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட மதிப்பு 7,000 ரூபா. நான் என்னோட வெப்சைட்டில் போட்டு நான் ப்ரமோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கஸ்டமர் வந்து வெப்சைட் டிராஃபிக் மூலமாக வர்றவங்க அந்த ஷூவை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2லேருந்து 5% வந்து கமிஷன் வந்து நைக் எனக்கு டைரெக்டாக தரும். ஸோ இதுதான் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம். இந்த மாதிரி லிங்க்ஸை வந்து என்னோட வெப்சைட்டில் நான் ப்ரொமோட் பண்ணிடுவேன். ஸோ வெப்சைட் மூலமாக டைரெக்டாக எஸ்இஓவில் வர்றவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னுடைய இமெயில் லிஸ்ட்டுக்கு வந்து நான் இமெயில் பண்ணுவேன். ஸோ அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி போயும் ரீட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கோடாடி பாருங்கள். ஸோ கோடாடிலையும் இதே மாதிரி இது வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம். இதில் ஜாயின் நவ் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை இங்கே எடுத்து அந்த லிங்க்கை நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணலாம் அல்லது வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆக மொத்தம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன். சிம்பிள் கான்செப்ட். ஸோ சேம் லைக் அப்வொர்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அஃபிலியேட் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம மல்டிபிள் அஃபிலியேட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அந்த லிங்க்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இமெயில் டிசைன் பண்ணி ஆல்ரெடி அந்த இன்ட்ரெஸ்டடான பீப்புளோட இமெயில் லிஸ்ட்டை தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அவங்களுக்கு இமெயில் டிசைன் பண்ணி அனுப்ப போகிறோம்.
இமெயில் டிசைனுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். நான் ஒர்க் பண்ண கிளைண்ட் கூகுள் ஃபார் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இமெயில் டிசைன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து உங்களுடைய அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன் வரும். ஓகே, ஸோ இது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ உங்களுக்கு வெப்சைட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணி பிளாக்ஸ் போஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அஃபிலியேட் லிங்க்ஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம ஏர்ன் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அந்த அஃபிலியேட் லிங்க்கை நம்ம ப்ரமோட் பண்ணுறோம், அதை இமெயிலில் வச்சு ப்ரமோட் பண்ணுறோம், அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு சம் அமௌண்ட் வந்து கிடைக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதே வந்து நான் வெப்சைட் கிரியேட் பண்ணி பிளாக்லாம் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்துட்டு நிறைய எனக்கு டிராஃபிக் ஏன் ஆயிடுச்சு அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலமாகவும் நான் வந்து ஏர்ன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான் வந்து ஒரு த்ரெட்மில் இது மாதிரி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. வேற ஒரு பர்சன் வந்து இந்த த்ரெட்மில்ல வந்து உங்களோட வெப்சைட்ல வந்துட்டு ஆடாக கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காருன்னா, நான் ஒரு பேனர் ஆட் வந்து ஒன்று டிசைன் பண்ணி அந்த பேனர் ஆட்ல அவருடைய த்ரெட்மில்ல வந்து நான் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பர்சன் கிளிக் பண்ணுறதுக்கும் அந்த பர்சன் வந்து சம் $1 அல்லது $0.10 அந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம டீல் வச்சு கூட ப்ரமோட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக நமக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ ரெண்டு மெத்தட் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் அஃபிலியேட் லிங்க்ஸ் மூலமாக கிடைக்கிறது, செகண்ட் வந்து தேர்ட் பார்ட்டியோடைய ப்ராடக்டை வந்து பேனர் ஆடாக டிசைன் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய வெப்சைட்டை வந்து கூகுள் ஆட்சன்ஸோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இது என்னோட கூகுள் ஆட்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இது என்னோட வெப்சைட்டு fitwithusfit.com. ஓகேங்களா? ஸோ சைட்ஸ் போனோம் அப்படின்னா நம்ம எத்தனை சைட்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இந்த வெப்சைட் வந்து ரன் பண்ணலை. நான் இதுக்கு முன்னாடி ரன் பண்ணிட்டு இருந்த வெப்சைட்டு ஜஸ்ட் நான் வந்து ஆனால் கூகுள் ஆட்சன்ஸில் கனெக்ட் பண்ணியிருந்தேன், கரெக்டாக நான் ரன் பண்ணலை. ஸோ அதில் உள்ள அந்த ப்ரைவசி பாலிசி, கீழே உள்ள சைட் மேப்பு, மெட்டா டேட்டா இது எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நியூ சைட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடணும். அதுக்கடுத்து ஒரு 2-3 டேஸில் வந்து கூகுள் சைடில் அனலைஸ் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா வந்து டைரக்டாக ஆட்ஸ் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து பிளேஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ வெப்சைட் டிராஃபிக் மூலமாக வர்றவங்க அந்த ஆட்ஸை பார்த்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கூகுள் ஆட்சன்ஸ் ஒரு பேமெண்ட் மெத்தடு. நெக்ஸ்ட் அஃபிலியேட் லிங்க்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறது. தேர்டு வந்து தேர்ட் பார்ட்டியோடைய பேனர் ஆட்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்டோ சர்வீஸையோ ப்ரமோட் பண்ணி கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக சென்ட் பண்ணும்போதும் அது ஒரு ஏர்னிங் உங்களுக்கு. ஸோ 4 மெத்தடு மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஒரே கான்செப்டில். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் போட்டுட்டு இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.